அதை போன்ற ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடாது. முழுமையான சுதந்திரம் பெற்ற ஒரு அமைப்பாக, முழுமையான அதிகாரங்கள் பெற்ற அமைப்பாக, அதற்கு வேண்டும் என்கிற நிதி ஒதுக்கீடு எல்லாம் அவசியமாக அரசு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை உருவாக்கி, சந்தோஷ் ஹெக்டேயை பற்றி ஏற்கனவே சொன்னார்கள். கர்நாடகாவிலே எப்படி ஒரு எடியூரப்பா சீஃப் மினிஸ்டர் அவரையே பதவி விலக வைக்கும் அளவிற்கு இயங்கிய ஒரு லோகாயுக்தா அது. அதே போன்று அந்த ரெட்டி பிரதர்ஸ் என்ற அந்த மைனிங் ஸ்கேம், அதிலே கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள், அவர்களை எல்லாம் ஜெயிலே கொண்டு போய் தள்ளியவர்கள். அதை போன்ற ஒரு வலிமை மிக்க, சுதந்திரமாக நிமிர்ந்து நின்று எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாத ஒரு லோகாயுக்தா நமக்கு வேண்டும். அதை எப்படி உருவாக்குவது என்பதற்காகத்தான் இந்த அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி அதில் பல நாட்களாக அதற்கான பல ஆலோசனைகளை உருவாக்கி இருக்கின்றோம். அதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி எப்படி உருவாக்குவது, ஒரு சர்ச் கமிட்டி எப்படி உருவாக்குவது, சரியானவர்களை எப்படி கொண்டு வருவது, எந்த நிர்பந்தம் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு லோகாயுக்தா வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தலுக்காக தேர்தல் களத்திலே நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டது. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு ரெடியாகி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த கட்டத்திலே எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த லோகாயுக்தாவை கொண்டு வருவதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுப்போம், முழு முயற்சியை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அவருடைய மேனிபெஸ்டோவில எல்லாம் போட வேண்டும். இதை பின்னால் நாம் சேர்ந்து வற்புறுத்துவோம் என்கின்ற அச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவை இன்றைக்கு தொடங்கி இருக்கும் இந்த இயக்கம் மிக பெருமளவிற்கு வளர்ந்து பொங்கி பெருகி தமிழ்நாட்டின் அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான மகா இயக்கமாக மாற வேண்டும் என்று நம் அனைவருடைய வேண்டுகோளையும் இங்கே வைத்து இந்த லோகாயுக்தா வாக் இதை தொடங்கி வைப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.